சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் கார் விபத்துக்குள்ளானது முதல் சென்னையில் இறுதி சடங்கு வரையில் என்னென்ன நடந்தன நாட்கள் வாரியாக பார்க்கலாம். சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகனான திரைப்பட இயக்குநர் வெற்றி துரைசாமி புதிய திரைப்படம் ஒன்றுக்காக ஹிமாச்சலம் சென்றபோது கடந்த 4ஆம் தேதி கார் விபத்தில் சிக்கியது. அவருடன் நண்பர் கோபிநாத், ஓட்டுநர் உட்பட 5 பேர் பயணம் மேற்கொண்ட நிலையில் கஷாங் நாலா பகுதியில் மலையிலிருந்து கீழே விழுந்த கார் சட்லஜ் நதியில் மூழ்கியது. தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அப்போது இரத்த வெள்ளத்தில் ஒருவர் மீட்கப்பட்டார். அவர் கோபிநாத். வெற்றி துரைசாமி மாயமானார். தகவல் அறிந்த சைதை துரைசாமி விமானம் மூலம் ஹிமாச்சல் சென்றார். விபத்து நடந்த மறுநாள் சட்லஜ் நதியில் காரை மீட்கும் பணி தொடங்கப்பட்டு பிற்பகலில் நொறுங்கிய நிலையில் கார் மீட்கப்பட்டது. காரினுள் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். வெற்றி துரைசாமியின் செல்போன் உள்ளிட்ட உடைமைகள் மீட்கப்பட்டன. தொடர்ந்து வெற்றியை தேடும் பணி தொடங்கப்பட்டது. மாலை 4 மணி வரை தேடுதல் பணி நடந்தும் வெற்றி குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை. கடும் குளிர் காரணமாக தேடுதல் பணியை தொடர முடியவில்லை. கடந்த 6ஆம் தேதி ரப்பர் படகுகள், மோட்டார் படகுகள், பாறைகளை உடைக்கும் எந்திரங்களை கொண்டு தேடுதல் பணியை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடங்கினர். வெற்றி துரைசாமி குறித்து தகவல் கொடுத்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்குவதாக தந்தை சைதை துரைசாமி அறிவித்தார். 7ஆம் தேதி தேசிய பேரிடர் மீட்புப் படையினருடன் ராணுவம், கடற்படை, தனியார் ஸ்கூபா நீச்சல் வீரர்களும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பாறை இடுக்கு ஒன்றில் மனித மூளை மற்றும் சிந்திய உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதனை DNA ஆய்வு செய்ய மீட்புப் படையினர் மருத்துவ குழுவுக்கு அனுப்பி வைத்தனர். அன்றைய தினம் வெற்றி துரைசாமி 4ஆம் தேதி உணவு விடுதிக்கு சென்று திரும்பிய CCTV காட்சி வெளியானது. ஆற்றில் வெற்றி துரைசாமி அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்பதால் விபத்து நடந்த இடம் முதல் 15 கிலோமீட்டர் வரை உள்ள கர்ச்சம் அணைக்கட்டு பகுதிகளில் 8ஆம் தேதி தேடுதல் வேட்டை நடைபெற்றது. அன்றைய தினம் சென்னை திரும்பினார் சைதை துரைசாமி. 9ஆம் தேதி கர்ச்சம் அணைக்கட்டு பகுதிக்கு அடுத்த பக்ரானங்கல் அணைக்கட்டு பகுதிகளில் தேடுதல் பணி தொடர்ந்தது. அங்கும் வெற்றி துரைசாமி கிடைக்கவில்லை. உறைநீர், கடுங்குளிர் காரணமாக தேடுதல் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்தது. 10ஆம் தேதி வெற்றி துரைசாமியின் எடை உயரத்தில் ஒரு பொம்மை செய்து அதனை ஆற்றில் வீசி தேடுதல் பணிகளை மேற்கொண்டனர். இதன் மூலம் வெற்றி துரைசாமி எவ்வழியில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என யூகித்து தேடுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அன்றைய தினம் DNA டெஸ்டுக்காக சென்னையில் சைதை துரைசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரின் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டன. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகளின் DNA முடிவுகள் வெளிவந்த நிலையில் சைதை துரைசாமி குடும்பத்தின் DNA டெஸ்டும் ஒப்பீடு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஒருபுறம் தேடுதல் பணியும் நடைபெற்றது. 9ஆம் நாளான பிப்ரவரி 12ஆம் தேதியும் தேடுதல் பணியில் நீச்சல் வீரர்கள் ஈடுபட்டனர். பிற்பகலில் ஆற்றின் அடியே இருந்த பாறையில் ஆணின் உடல் கிடைத்தது. அது வெற்றியின் உடல் என காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர். அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. வெற்றியின் உடல் சண்டிகரிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டது. சென்னையில் உள்ள அவரது வீட்டில் இறுதி சடங்குகள் நடத்தப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது.